ஹே கைஸ், வேஸ்ட் பாக்ஸில் நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஹாஃப் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிளையும் ட்ரா பண்ணிக்கோங்க மார்க்கர் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 பீஸ் இருக்கும். 2 பீஸ்லையும் மறுபடியும் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க மார்க்கர் யூஸ் பண்ணி. அதை சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 2 பீஸ்லையும் கம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதை ஒரு வேஸ்ட் பேப்பரில் வந்து ரேப் பண்ணிக்கோங்க. ரேப் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்காக. அப்புறம் அதையும் கம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதோட நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கைஸ், நம்ம சேனலில் வேஸ்ட் திங்ஸ் எல்லாத்தையும் த்ரோ பண்ணாமல் ரீயூஸபிளாக நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, அந்த பாக்ஸில் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நானும் பெயிண்ட் பண்ணி இந்த மாதிரி ஹார்ட்டின் ட்ரா பண்ணியிருக்கேன். காய்ஸ், நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே 0 பை காசு தான். எந்த திங்ஸுமே வாங்காமல் வேஸ்ட் திங்ஸை தான் பண்ணுறோம். ஸோ பாருங்கள். நெக்ஸ்ட் அந்த ஹார்ட்டினுக்கு கீழே எல்லோ கலர் பெயிண்ட் டாட் வச்சுட்டு சென்டரில் ஹார்ட்டின் ரெட் கலரில் போட்டுட்டு ஜம்கீஸை பேஸ்ட் பண்ணால் நம்மளோட அழகான பென் ஹோல்டர் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வணக்கம் நண்பர்களே. ஒரு A4 ஷீட் எடுத்துகிட்டு அதில் 3 மேட்ச் பாக்ஸ் வந்து மேலே வச்சு பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேப்பர் எட்ஜில் அதை வச்சு ரோல் பண்ணிவிட்டு எண்டில் கம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ண அந்த மேட்ச் பாக்ஸில் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் நீங்கள் பெயிண்ட் பண்ணி ஃபுல்லுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அந்த மேட்ச் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு ட்ராவாக ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட் அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு A4 ஷீட் எடுத்துகிட்டு அதுலேயும் லென்த்து 27 இன்ச் 1 இன்ச் எடுத்து கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைனாக அதையும் கட் பண்ணி ரோல் பண்ணிவிட்டு எங்களுக்கு கம் போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கும் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த மேட்ச் பாக்ஸில் இந்த ரோலை வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதோட நம்ம சேனல் இவ்வளோ தூரம் க்ரோத் இருக்குன்னா உங்களோட சப்போர்ட்னால தான். இன்னும் உங்களோட சப்போர்ட் கொடுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த மேட்ச் பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு கார்ட்போர்டு எடுத்து கட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேப்பரை வச்சு ஃபோல்ட் பண்ணிட்டு கம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த 2 மேட்ச் பாக்ஸுமே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இந்த கார்ட்போர்டை வச்சு பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்ட்போர்டுக்குமே உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ்லாம் நீங்கள் பெயிண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அப்படி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட அழகான மினி டேபிள் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வணக்கம் நண்பர்களே. உங்ககிட்ட இந்த மாதிரி ஃபோன் பாக்ஸ் இருந்ததுன்னா அந்த ஃபோன் பாக்ஸில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை கவர் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு பேப்பரை வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு அது மேலே உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரையாக வச்சுருங்க. இது நல்லா ட்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட் ஒரு கார்ட்போர்ட் எடுத்துகிட்டு இந்த பாக்ஸ் அளவுக்கே அதை மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதை கார்னரில் வச்சு பேஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக இந்த 2 பாக்ஸையுமே வச்சு நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்தீங்கன்னா தான் இந்த 2 பாக்ஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ண முடியும். அதனால் 2 பாக்ஸையுமே வச்சு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 2 பாக்ஸையுமே வந்து ஜாயின் பண்ணுறது அந்த கார்ட்போர்டில் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லாவே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா ட்ரை ஆகட்டும். 2 சைடுமே இந்த கார்ட்போர்டை வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கார்ட்போர்டோட கார்னரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஏதாவது டிசைன் போட்டுக்கோங்க. நான் வந்து ஹார்டின் போட்டுக்கிட்டேன் அங்கங்கே. அதுக்கப்புறம் கொஞ்சம் டாட்ஸ் இருக்கிற மாதிரி 2 கலரை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட் கிளிட்டர் ஷீட்டை யூஸ் பண்ணிவிட்டு மவுண்டைன் மாதிரி அந்த கிளிட்டர் ஷீட்டில் வந்து ஒரு இன்ச்சில் எடுத்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லுமே இதே மாதிரி 4 பீசஸ் வந்து இந்த மவுண்டைன் ஷேப்பில் கிளிட்டர் ஷீட்டில் 1 இன்ச்சில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்து கிளிட்டர் ஷீட்டை இந்த மாதிரி மேலே கீழே வச்சு பேஸ்ட் பண்ணிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ சென்டரில் வந்து கம் அப்ளை பண்ணிட்டு நான் ஃப்ளார் மாதிரி இந்த ஸ்டோன்ஸ் வச்சு பேஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் உங்ககிட்ட இன்னும் கிளிட்டர் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு ஃப்ளாஸோ இல்லை ஜம்கீஸ் இல்லாட்டி பீட்ஸ் ஏதாச்சும் வச்சு நீங்கள் பேஸ்ட் பண்ணி அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதோட உங்களோட ஃப்ரீ டைம்ஸ் நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இதில் பேஸ்ட் பண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். நான் வந்து பெயிண்ட் பாட்டில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டேன். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி செல்லக்குட்டீஸ் வேஸ்ட் பாக்ஸில் வந்து நம்ம ஹாஃபில் வந்து மவுண்டெயினை ட்ரா பண்ணிக்குவோம். ஸோ அதுக்கு கீழே வந்து 2 ஸ்கொயர்ஸை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கும் கீழே வந்து ஒரு ரெக்டாங்கில் ட்ரா பண்ணிட்டு சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேஸ்ட்டு கார்ட்போர்டில் வந்து இந்த பாக்ஸை வச்சு மெஷர் பண்ணி அதையும் நம்ம வந்து கார்ட்போர்ட்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரீ டைம்ஸை நம்ம சேனல் போய் விசிட் பண்ணுங்கள். வேஸ்ட் திங்ஸ்லேயும் 0 பை காஸ்ட்லேயும் நிறைய கிராஃப்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். நம்ம அந்த கார்ட்போர்டில் வந்து வேஸ்ட் ப்ரூம் ஸ்டிக்கை வந்து ஃபுல்லுத்தையும் வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸை வந்து ஃபுல்லுத்தையும் கவர் பண்ணுறதுக்காக வேஸ்ட் பேப்பரை வச்சு நம்ம ஃபுல்லுமே கம் போட்டு பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. கார்ட்போர்டில் ப்ரூம் ஸ்டிக்கை வச்சு பேஸ்ட் பண்ணதையும் இந்த பாக்ஸையும் சேர்த்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 2 ஸ்கொயர் அண்ட் 1 ரெக்டாங்கிள் வந்து நம்ம விண்டோ அண்ட் டோருக்காக அதுக்கும் அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா நம்மளோட அழகான ஹட் ரெடி. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம சேனலில் 2 ஹட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் போய் பாருங்கள், கண்டிப்பாக பிடிச்சிக்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு மறக்காம லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். செல்லக்குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வேஸ்ட் பாக்ஸில் வந்து ஹாஃபாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வேஸ்ட் கேலண்டரில் அந்த பாக்ஸை வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்காக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பண்ணி எடுத்து அந்த பேப்பரையும் இந்த பாக்ஸில் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதோட நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே கேலண்டரில் 2 ஃபெதர்ஸை வந்து நம்ம ட்ரா பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் நீங்கள் கலர் பண்ணி எடுத்துக்கோங்க. நானும் அதே மாதிரி கலர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரீ டைம்ஸை வந்து ஹாப்பியாகவும் ஃப்ரீயாகவும் இருக்கிறதுக்காக நம்ம சேனலை போய் விசிட் பண்ணுங்கள். நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் வந்து 0 பை காஸ்ட்லையும் வேஸ்ட் திங்ஸ்லையும் போட்டிருக்கோம். கண்டிப்பாக மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், பிடிக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. ஆல்ரெடி சொன்ன மாதிரியே அந்த பாக்ஸில் நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு அந்த பட்டர்ஃப்ளையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் நம்ம பாக்ஸ் எம்டியாக இருக்காமல் இருக்கிறதுக்காக நிறைய டிராயிங்ஸை கொஞ்சம் அங்கங்கே பெயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் பெயிண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே நம்ம டாட் யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட அழகான கலர்ஃபுல் பென் ஹோல்டர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.